சப்ஜெக்ட் வேறு மாற்றி கொடு. பல்வேறு பூகம்ப நிலநடுக்கங்கள் நடைபெறுகின்ற போது அதன் விளைவாக அமிலமழையில் அமுதலால் கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பதிலே நாம் முக்கிய பங்காற்றினால் நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த பங்களிப்பாக இருக்கும். நாம் நமது வீட்டிலேயே நாம் சேகரிக்கக்கூடிய குப்பைகளை கப்பல் குப்பை மட்டாத குப்பை என தரம் பிரித்து அவற்றை நாம் உபயோகிக்க வேண்டும். நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்து நமது நாட்டையும் நமது வருங்கால சந்ததியையும் காப்பாற்ற வேண்டும். யாருமே சொல்லவே மாட்டீங்க. காது கேட்கல இருக்கா? நீங்க மறந்துட்டீங்க, தூக்கிட போறீங்க. சரி, ஓகே. உங்க சார்பில் ஒரு லேடி ஒருத்தவங்க வர போறாங்க. ஒட்டு வேலை நடக்காது. ஜெய்சி திருமதி மதியொலி அவர்கள் வருவார்கள். சரி, இது பரிசுல யாரும் கொடுக்கவே இல்லை இன்னும். கடைசியாக யாரையும் கூட்டாங்கள? அவங்களும் ஜேசி ஆகிட்டீங்களா? ஜேசியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம். புத்தகம் வந்து ஹெட்டிங் வந்துருக்கு. புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே வந்து இன்னைக்கு சாருக்கு உதாரணமாக ஒரு குறள் சொல்லலான்னு விரும்புகிறேன். நான் இப்போ கடந்த ஒரு வருஷமா ரெட் கிளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு குறள் ஞாபகம் எனக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அதை நீங்கள் உங்களோட நான் அந்த பதிவு வாய்ப்பு ரொம்ப நன்றி. அதாவது திருக்குறள் சொல்லுவார், தூங்காமே கல்வி துணியுடைமை நீங்க நிலநாள் அப்படின்னு. அதாவது ஒரு அரசனா இருந்து ஒரு